ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்வா. நம்ம 48 லாஸ் ஆஃப் பவர் ராபர்ட் கிரீன் புத்தகத்தை ஒவ்வொரு லாவையும் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூணாவது லா, கன்சீல் யுவர் இன்டென்ஷன். எப்பவுமே நமக்கு ஒரு ஐடியா வந்தாலோ, உங்களுடைய எதிரியை எதிர்க்க சில முடிவுகள் எடுத்தாலோ, இல்ல உங்க வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகளா இருந்தாலோ, அதை பத்தி நிறைய இடத்துல நிறைய பேசிட்டு இருப்போம். கூட இருக்கவங்க கிட்டயும் சரி, எதிரிக்கு தெரியற மாதிரியும் சரி, இல்லைன்னா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பேஸ்புக் போஸ்டாவோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ உங்க டிசிஷன் இல்ல உங்க ஐடியாவை பத்தி வெளிப்படுத்திட்டே இருப்போம். இதனால நம்ம எதிரிக்கு நம்முடைய எல்லா பிளானும் தெரிய ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகும்னா, எதிரியால உங்க பிளானை எப்படி ஈஸியா முறியடிக்கலாங்கிறத யோசிச்சு வச்சிருப்பாங்க. சோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பவர்ல இருக்கிறதுக்கு உங்களுடைய பிளான் என்னன்னு வெளிப்படுத்தாம இருக்கிறது தான். எதிரி எப்பவுமே டவுட்லயே இருக்கணும். இவர் என்னத்தான் செய்ய போறாரு கன்ஃபியூஷன்லயே இருக்கணும். அது மட்டும் இல்லாம எதிரியை மிஸ்கைட் பண்றதுக்கு வேணா சில ஃபேக்கான பிளானை லீக் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஃபார்மர் இந்தியன் கேப்டன் தோனியை சொல்லலாம். அவர் ஃபீல்டில் நிற்கும் போது ஆப்போசிட் டீம் பவுலிங்கா இருந்தாலும் சரி, பேட்டிங்கா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அலர்ட்டா தான் இருப்பாங்க. அப்படி அவங்க அலர்ட்டா இருந்தாலும் அவங்களால தோனியோட பிளானை ஈஸியா டீகோட் பண்ணி புரிஞ்சிக்கவே முடியாது. சோ கன்சீல் யுவர் இன்டென்ஷன் தான் நம்மளுடைய மூணாவது லா ஆஃப் பவர். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.